Hi guys, welcome to Tamil Coding Academy. So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா CSSல float tutorial பார்க்க போறோம். So float property is used to position an element to the left or right side of its container. ஒரு கண்டெய்னர் இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம இருக்கிற எலமெண்ட்டை லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நம்மளால் என்ன பண்ண முடியும், பொசிஷனிங் பண்ண முடியும். ஓகேவா? அல்லோ அதர் எலமெண்ட் டு ஓவர்ஃப்ளோ அரௌண்ட் இட். ஓகேவா? அப்போ அது மாதிரி பொசிஷன் பண்ண சொல்ல வேறு ஒரு எலமெண்ட் அது என்ன ஆகும், ஓவர்ஃப்ளோ பண்ணி போய்விட்டு வரும். ஓகேவா? அந்த மாதிரி டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி இங்கே அமைஞ்சிருக்கும். இட்ஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் wrapping டெக்ஸ்ட் அரௌண்ட் இமேஜஸ். அதாவது ஸோ டெக்ஸ்ட்டையும் இமேஜஸும் நம்ம wrap பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும், யூஸ் ஆகும். ஆர் கிரியேட்டிங் ஹரிசாண்டல் லேஅவுட். எப்போயாவது நீங்கள் ஹரிசாண்டல் லேஅவுட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ சொன்னோம் இல்லையா, வெர்டிக்கல் லேஅவுட்டுக்கு பதிலாக ஹரிசாண்டல் லேஅவுட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃப்ளோட் தேவைப்படலாம். ஓகேவா? இட்ஸ் ரேர் சினாரியோ. தென் இங்கே கீ ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃப்ளோட் லெஃப்ட், ஃப்ளோட் ரைட், ஃப்ளோட் நன், கிளியர். ஓகேவா? ஸோ இங்கே ஃப்ளோட் அப்படின்னும் போது ஃப்ளோட் த எலமெண்ட் டு த லெஃப்ட் சைட் ஆஃப் இட்ஸ் கண்டெய்னர். அப்போ ஒரு டிவ் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவ் ஃபுல் வித் எடுத்துக்கும். உள்ளே ஒரு குட்டியாக ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ் லெஃப்ட்டில் இருக்கணுமா இல்லை ரைட்டில் இருக்கணுமான்றதை நம்ம என்ன பண்ணலாம், முடிவு பண்ண முடியும். ஓகேவா? தென் ஃப்ளோட் ரைட், லைக் வைஸ் ரைட். ஸோ நன் அப்படின்னும் போது ரீசெட் த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி மெயின்டைனிங் த நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோ. அப்போ நம்ம நார்மலாக எப்படி ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், ஸோ ஒரு டிவுக்குள்ளே ஒரு இமேஜ், தென் அது கீழே ஒரு பேராகிராஃபோ அது கீழே ஒரு ஹெட்டிங்ன்ற போது அந்த கான்செப்டில் நார்மல் ஃப்ளோவில் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸ்டாட்டிக்காக சொல்லப்போனால் ஸ்டாட்டிக் பொசிஷன் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே தான் ஒர்க் ஆகும். தென் கிளியர், கண்ட்ரோல் ஃப்ளோ எலமெண்ட், அதாவது கண்ட்ரோல் ஹவு எலமெண்ட் ஃபாலோயிங் எ ஃப்ளோட்டட் எலமெண்ட். ஓகேவா? ஒரு ஃப்ளோட்டட் எலமெண்ட்டை கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் ஃப்ளோட் ஆகுதுன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், தண்ணியில் மிதக்கிற மாதிரி தான். ஸோ 4 பேர் நார்மலாக ஒரு பொசிஷனில் இருக்க சொல்ல ஒரு எலமெண்ட் மட்டும் அது கூட இருக்கிறது அப்படியே இப்படி மேலே அப்படி மிதந்தா அப்படி இருக்கும். மற்ற எலமெண்ட்டில் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அதுக்கு மேலேயும் போகலாம் இல்லை கீழேயும் போகலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்து ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி இல்லையா, மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், ஆனால் அது அந்த இடத்துக்கிட்ட மிதந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவை நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறோன்னா ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறோம், டிவுக்குள்ளே 2 டிவ் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? தென் இங்கே பாருங்கள், ஒரு டிவ்னாலே ஃபுல் வித் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் இதுக்குள்ளே 2 டிவ் இருக்குது. ஸோ டிவ்வில் கிளாஸ் நேம் லெஃப்ட்னு கொடுத்துருக்கேன் ஒன்று, தென் கிளாஸ் நேம் ரைட்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலாக எனக்கு என்ன இருக்கணும், இந்த டிவ் கீழே தான் இந்த டிவ் இருக்கணும், அதாவது ரெட்டு கீழே தான் ப்ளூ இருக்கணும். அதானே எனக்கு சினாரியோ. ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத கவனிங்க, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னும் போது திஸ் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட ஃப்ளோட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், எடுத்து விடுறேன். இப்போ நார்மலாக இப்படி தான் இருக்கும். இந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி நான் ஆட் பண்ண சொல்ல எனக்கு என்ன நடக்குதுன்னா, எனக்கு எங்கே எது லெஃப்ட்டில் இருக்கணும் எது ரைட்டில் இருக்கணுன்றதை நான் என்ன பண்ண முடியும், என்னால் டிசைன் பண்ண முடியுது. ஓகேவா? தென் இப்போ இதில் ஓகேவா, ஸோ இங்கே கிளாஸ் கண்டெய்னர் இருக்குது, இந்த கண்டெய்னர் நான் யூஸ் பண்ணலை. ஓகேவா? ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இதை வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ வேணும்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. தென் இதுக்குள்ளே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஹாய் அப்படின்னு டைப் பண்ணுறேன், இல்லை வேறு ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா, ஸோ ஒருவேளை அந்த பேராகிராஃப் எக்ஸீட் ஆச்சுன்னா, ஓகேவா, இங்கே ஒரு பிக் பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஓகே, that hi I am the ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இதை நான் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துக்கிட்ட Ctrl+V. ஸோ நான் Ctrl+V அதிகமாக கொடுக்குறேன். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஃப்ளோட் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எங்கே பார்த்துருக்கீங்க எக்ஸாக்டாக? நியூஸ் பேப்பர் பிளாகிங் இல்லையா, பிளாக் பண்ண சொல்ல பார்த்துருப்பீங்க. ஒரு இமேஜ் இருக்கும், ஆனால் அந்த இமேஜை சுற்றி என்ன ஆகும், நமக்கு டெக்ஸ்ட்டு ஃப்ளோட் ஆகும் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி தான் அங்கே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கண்டென்ட்டு சம்திங் சம்வேர் எல்ஸ். ஓகே. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு ரெகுலராக தெரியும், ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், தென் அதை சுற்றி என்ன ஆகும், இங்கே டெக்ஸ்ட்டு வந்து திரும்பி இப்படி கீழே வந்து திரும்பி இப்படி வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சினாரியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்ஸை யூஸ் பண்ணலாம். தென் நிறைய இருக்குது, அசைட்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ பிளாக் கோட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ கொட்டேஷன், சைட்டேஷன், பிளாக் கோட், எவ்ரி திங் இஸ் ஃபார் த பிளாகிங். ஓகேவா? தென்
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டில் நம்ம பண்ணுவோமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் பண்ணுவோம், எப்பயாவது பண்ண சொன்னாங்கன்னா பண்ணலாம். ஓகேவா? தென் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு டிவ் தான் இந்த இடத்துக்கிட்ட. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக பேராகிராஃப் என்ன பண்ணோம், அடுத்தடுத்த லைனுக்கு வந்துடும். ஓகே, நான் என்ன தான் இவ்வளோ பெருசாக க்ரியேட் பண்ணாலும், ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி, டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? தென் அவ்வளோ தூரம் போட்டுட்டு நான் காப்பி பேஸ்ட்டேன். சரி, ஓகே. ரொம்ப போட்டுட்ருக்கேன், வெயிட் பண்ணேன். பர்டிகுலராக ஒரு கிளாஸை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஃப்ளோட் பண்ணிக்கிறோம். தென் டிஃபால்ட்டாக இருக்கிற மற்ற ப்ராப்பர்ட்டி எல்லாமே இது என்ன ரொம்ப சோதிக்குது என்ன. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் செட்டே கொடுத்துடலாம். இல்லை, கண்ட்ரோல் செட்டே கொடுத்துடலாம். ஓகே, ரொம்ப அதிகமாக காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் அதனால். தென் ஆக்சுவலாக ஒரு ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ரியல் டைம் சினாரியோவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சேம் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்பட்டா. ஓகேவா? ஸோ இதோட பொசிஷன் முடியுது. ஸோ அடுத்த டாப்பிக்கில் காம்பினேட்டர்ஸ் அண்ட் சூடோ கிளாஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.